தினமொரு வசனம். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். விளக்கம். ஒருவர் எப்போதும் ஆறுதலான ஆதரவான வார்த்தைகளையே தீர்க்க தரிசனமாக அல்லது பிரசங்கமாக செய்தியாக கூறிக்கொண்டிருந்தால் அவர் எரேமியா காலத்தில் வாழ்ந்த அனனியா போன்றோ எலியா காலத்தில் வாழ்ந்த 400 தீர்க்க தரிசிகளை போன்றோ போலி தீர்க்க தரிசியாக இருப்பாரே அன்றே உண்மையான தேவ ஊழியராக இருக்க மாட்டார். அவருக்குள் செயல்படுவது போலி ஸ்பிரிட்டாக இருக்குமே அன்றே ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்க முடியாது. அது ஹோலி ஸ்பிரிட்டாக இருந்தால் அவர்களின் தீர்க்க தரிசனம் அல்லது பிரசங்கம் எலியா, மிகாயா, யோவான் ஸ்நானன், பவுல் போன்றோரின் பிரசங்க வாக்கியங்களுக்கு இசைந்தபடி கண்டிக்கின்ற, எச்சரிக்கின்ற, சோதிக்க தூண்டுகின்ற தன்மைகளை கொண்டதாகவே இருக்கும். ஆம், தான் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி நடந்தும் தனக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக பேசிய 400 பேரால் ஆகாப் அகோரமான முடிவை கண்டான். பொருளாசையாலும் சுயநல வாஞ்சையாலும் அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு அபத்தமானதை தரிசித்து தவறுகளில் அவன் தொடர்ந்து செல்ல மறைமுகமாக அவனை தூண்டியதால் அவன் நண்பர்களாலேயே நாசமடைந்தான். இதனை வாசிக்கும் அருமையானவர்களே, உண்மையின் விஷயத்தில் உங்களின் மனநிலை என்ன என்பதை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். உண்மையை ஒத்துக்கொண்டு அதனை உணர்த்துகின்றவர்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உண்மையின் கசப்பை நலமானது என்று சகிக்க உங்களால் முடிகிறதா? உங்களின் உண்மை நிலைகளை குறித்து உங்களின் கவனத்தை ஈர்க்காமல் ஊக்குவிக்கிற, உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை மட்டும் பேசுகின்றவர்களின் உண்மையில் உங்கள் நண்பர்கள் அல்ல என்பதை அறிந்திருக்கிறீர்களா? உங்களை திருப்திப்படுத்தும் நோக்கமின்றி உங்களின் குறைகளையும் தவறுகளையும் தயங்காமல் சுட்டி காட்டுகின்றவர்களை பகைவர்களாக எண்ணுதல் உங்களை நீங்களே விரோதிக்கின்ற செயல் என்பதை உணர்ந்துள்ளீர்களா? உங்கள் மேல் அக்கறை கொண்ட உண்மையான நண்பர்கள் எப்பொழுதும் உங்களுக்காக நல்லதையே கூறும் 400 தீர்க்க தரிசிகள் அல்ல. உங்களின் அதிருப்திகளை குறித்து கவலைப்படாமல் உரிய முறையில் உங்களின் உண்மை நிலையை வெளிப்படுத்துகின்றார்களே, அவர்கள்தான் உண்மையான நலம் நாடும் நண்பர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறர் சொல்லும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை தவறாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சொல்வதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கு பிறகு அதனை ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். ஆமீன்.